வீரமும் ஈரமும் நிறைந்த இந்த மண்ணில் பல்லாண்டு காலம் மிக திறம்பட ஆட்சி புரிந்த அரசர்களுக்கெல்லாம் பேரரசராக இருந்த ஐயா பெரும்பிடுகு முத்தரையர் அவர்களின் சதய விழாவிற்கு அரசின் சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தலைவர் தளபதி அவர்களின் சார்பில் இன்றைக்கு திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வணங்கியிருக்கிறோம். எல்லாரும் போருக்கு போயிட்டு ஜெயிச்ச பிறகு வாகை மலர் சூடுவாங்கன்ற வரலாறு நமக்கு தெரியும். ஆனா போருக்கு போகும்பொழுது தன்னுடைய வெற்றியை உறுதி செய்துவிட்டு வாகை மலரை தன் கையோடு எடுத்துச் சென்ற ஒரு மாபெரும் மன்னர், ஒரு மாபெரும் வீரர், மாபெரும் ஆட்சி செய்த மன்னராக ஐயா பெரும்பிடுகு முத்தரையர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதலாக திகழ்கிறார். எப்படி நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்ற கழகத்தை துவங்கும் பொழுதே 2026 நாம் தான் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம், நாம் தான் வாகை சூடுவோம் என்ற நம்பிக்கையை பெற்றார் என்றால், வாகை மலரை வெற்றியை போருக்கு செல்லும் பொழுதே உறுதி செய்து கொண்டு சென்ற ஐயா பெரும்பிடுகு முத்தரையர் அவர்களின் வழியில்தான் அது. அதன்பால் நம்முடைய கொடியிலுமே பாத்தீங்கன்னா கழகத்தினுடைய கொடியில வாகை மலரை நம்ம வச்சிருப்போம். மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான தருணம், ஒரு சந்தோஷமான ஒரு தருணம் ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்தது. இங்கு இந்த விழாவில் எங்களோடு கலந்திருக்கக்கூடிய டெபுட்டி ஸ்பீக்கர் ரவிசங்கர் ஐயா அவர்களுக்கும், அண்ணன் திரு கூப்பா கிருஷ்ணன் அவர்களுக்கும், நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை வாரியத்திலிருந்து தலைவராக அண்ணன் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல முசிறி எம்எல்ஏ அவர்கள் கலந்துகிட்டு இருக்காங்க. இவன் நம்ம மணப்பாறை எம்எல்ஏ கலந்துகிட்டு இருக்காங்க. திருவெரும்பூர் எம்எல்ஏ கலந்துகிட்டு இருக்காங்க. அனைவரின் சார்பிலும் அரசாங்கத்தின் சார்பிலும் இன்றைக்கு மரியாதை செலுத்தி இருக்கிறோம். என்றென்றும் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் அவர்களின் புகழ் இந்த மண்ணில் ஓங்கி இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க, நம்மளுடைய கழகத்தினுடைய கொள்கை அப்படிங்கிறது மதச்சார்பற்ற சமூக நீதி. அதுதான் எங்களுடைய கொள்கையாக எங்க தலைவர் முன்னிறுத்தினார். அப்ப இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய கொள்கை தலைவராக இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய சாதிய வேற்றுமைகளை கடைய வேண்டும், சாதிய வேற்றுமைகள் இருக்கக்கூடாது என்று தன்னுடைய இறுதி காலம் வரைக்கும் போராடிய அன்பிற்குரிய தந்தை பெரியார் அவர்களை கொள்கை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டு இந்த கழகத்தில் இணைந்து பணியாற்றியவர்கள் நாங்கள். அனைவருக்கும் சம வாய்ப்பு, சம உரிமை கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்தியாவில் மாபெரும் சட்ட புரட்சியை ஏற்படுத்திய அண்ணல் அம்பேத்கர் அவர்களை எங்கள் கொள்கை தலைவர்களாக ஏற்றுக்கொண்டு இந்த கழகத்தில் இணைந்தவர்கள் நாங்கள். எங்களுக்கு மதமோ சாதியோ பணமோ இனமோ மொழியோ பாலினமோ எந்தவித பாகுபாடும் கிடையாதுன்றத உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அந்த உறுதியை எங்க நெஞ்சில தாங்கிக்கிட்டு தான் இந்த கழகத்துல நாங்க இணைஞ்சிருக்கிறோம். அதனால சாதி பார்த்து, பணம் பார்த்து, மதம் பார்த்து, இனம் பார்த்து, மொழி பார்த்து, எதை பார்த்தும் எங்கள் தலைவர் யாருக்கும் வாய்ப்பு கொடுக்கல. சேவை செய்யக்கூடிய மனநிலை இருக்குதா அப்படிங்கறத பார்த்து தான் வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. சாதியை வைத்து இங்க பேச வேண்டிய அவசியம் கிடையாது. மக்களுக்காக இங்க சேவை செய்ய வந்திருக்கக்கூடிய எண்ணத்தை தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கு எங்கள் தலைவருக்கு வாக்களித்த யாருமே இன்றைக்கு ரமேஷ் அப்படின்ற எம்எல்ஏக்காக யாரும் வாக்களிக்கல. இன்றைக்கு இவருடைய ரவிசங்கர் அவர்களுக்காக யாரும் வாக்களிக்கல. அனைவரும் எங்கள் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்காக வாக்களிச்சிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இத்தனை ஆண்டுகளாக திரைத்துறையில் அவரை பார்க்கும் பொழுது, திரையில போயிட்டு அவர் அமர்ந்து பார்க்கும் பொழுது யாரும் சாதி பார்த்து அவரை பார்க்கல, மதம் பார்த்து அவரை பார்க்கல. அவர் ஒரு அண்ணனாக, தம்பியாக, தங்க வீட்டு பிள்ளையாக நினைச்சிருக்கிறாங்க. அவர் நிறுத்திய கேண்டிடேட்ஸையும் அவரை இப்ப போட்டிருக்கக்கூடிய அமைச்சர்களையும் மக்கள் அப்படிதான் பார்க்கிறாங்க. சாதி பார்த்தெல்லாம் இங்க யாரும் எந்த விதமான பதவிகளும் வழங்கப்படல. எங்கள் தலைவருக்கு இது போன்ற பிரிவினை பார்க்கக்கூடிய எண்ணம் துளியும் கிடையாது. ஏனென்றால் எங்களுடைய கொள்கை தலைவராக தந்தை பெரியாரையும் அண்ணல் அம்பேத்கரையும் ஏற்றுக்கொண்டு வழிநடத்தக்கூடிய ஒரு மாபெரும் சக்தியாக நாங்கள் இன்றைக்கு இருக்கிறோம்.